நிலத்தடி போர் போடும் அனைவருக்கும் வருண பகவான் அருள் கிடைக்கட்டும். ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிலத்தடி நீர் எடுப்பதற்கு போர் போடுவதற்கான நல்ல நாட்களை பார்ப்போம். முக்கியமாக இதில் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ளும் வீட்டு உறுப்பினர்களின் நட்சத்திரங்கள் பொருந்திருந்தால் விசேஷமானது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம். வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம், திருமணம், வாஸ்து பூஜை, கிரகப்பிரவேசம், திருமண பத்திரிகை எழுதுவது, பூமி பூஜை, ருது பூஜை, நாமகரணம், லக்ஷ்மி பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, குலதெய்வம் பூஜை, நவக்கிரக பூஜை, சத்யநாராயணர் பூஜை, ஆயுஷ்யோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும். ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும். நேரில் அல்லது ஃபோன் மூலம். ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும். ஜாதக பலன், நல்ல நாள் குறித்தல், திருமணப் பொருத்தம், ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம். பாரம்பரிய ஜோதிடம், கேபி ஜோதிடம், நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும். இந்த சேனலை பார்த்து அன்பர்களிடம் இருந்து வரும் அலைபேசி அழைப்புகளை தவிர்க்க முடியாத சில காரணங்களால் ஏற்க முடியாத பட்சத்தில் சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரம் கழித்து அழைப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். இப்படிக்கு ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம். ஒவ்வொரு தேதிக்கும் இடையில் உள்ள குறிப்புகளின்படி நடந்தால் வாழ்க்கையில் சந்தோஷம் நிச்சயம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள். நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க திருமணப் பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடரிடத்தில் நட்சத்திர பொருத்தம் எத்தனை உண்டு என்று கேட்பதோடு கட்டம் போட்டு பொருத்தம் பார்க்கச் சொல்லி அந்த குறிப்பையும் எழுதி வாங்குவது உங்கள் கடமை. 10 வித பொருத்தம் இருந்தும் கட்டம் பொருத்தம் இல்லையெனில் வாழ்க்கை நலம் பெறாது. ஆனால் 10 வித பொருத்தம் இல்லாமல் கட்டம் பொருத்தம் சிறப்பு பெற்றால் வாழ்க்கை நலம் பெறும். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 2ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 18/8/2024 ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை திரையோதசி திதி, உத்திராடம் நட்சத்திரம், நேத்திரம் 2, ஜீவன் 1, சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 4 மணிக்கு மேல் 5 மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை, சந்திரஹோரை கடகலக்னத்தில் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், சித்திரை, அவிட்டம், விசாகம், பூரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம்.
நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 19/8/2024 திங்கட்கிழமை வளர்பிறை பௌர்ணமி திதி திருவோணம் நட்சத்திரம் நேத்திரம் 2 ஜீவன் 1 அமிர்த யோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை சுக்கிரபத ஹோரை கடக லக்னத்தில் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சித்திரை அவிட்டம் சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை தேய்பிறை திருத்தியை திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் நேத்திரம் 2 ஜீவன் 1 சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை 4 மணிக்கு மேல் 5 மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை சந்திரஹோரை கடக லக்னத்தில் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மூலம் கிருத்திகை உத்திராடம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். சுப நிகழ்ச்சிகளுக்கு நல்ல நாட்கள் தேவைப்படுவோர் ஃபோன் மூலமே தொடர்பு கொள்ள வேண்டும். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 7ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 23/8/2024 வெள்ளிக்கிழமை தேய்பிறை பஞ்சமி திதி ரேவதி நட்சத்திரம் நேத்திரம் 2 ஜீவன் 1 சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் 12 மணிக்கு மேல் 1:30 மணிக்குள் சுக்கிரஹோரை விருச்சிக லக்னத்தில் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மூலம் பரணி பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம்.
நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 28/8/2024 புதன்கிழமை, தேய்பிறை தசமி திதி, மிருகசீரிஷம் நட்சத்திரம், நேத்திரம் 1 ஜீவன் அறை, சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 4 மணிக்கு மேல் 5:30 மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை, சுக்கிரஹோரை கடகலக்னத்தில். நிலத்தடி போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சதயம், புனர்பூசம், பூரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 20ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 5/9/2024 வியாழக்கிழமை, வளர்பிறை திருத்தியை திதி, அஸ்தம் நட்சத்திரம், நேத்திரம் 0 ஜீவன் 0, சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் இரவு 8 மணிக்கு மேல் 9 மணிக்குள் குருஹோரை மீனம் லக்னத்தில். நிலத்தடி போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுனி, மகம், மூலம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிஷம், சித்திரை, திருவாதிரை, சுவாதி, பூசம், அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 6/9/2024 வெள்ளிக்கிழமை, வளர்பிறை திருத்தியை திதி, அஸ்தம் நட்சத்திரம், நேத்திரம் 0 ஜீவன் அறை, யோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 4 மணிக்கு மேல் 4:45 மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை, கடகலக்னத்தில். நிலத்தடி போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுனி, மகம், மூலம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிஷம், சித்திரை, திருவாதிரை, சுவாதி, பூசம், அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம்.
நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 30ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை துவாதசி திதி, திருவோணம் நட்சத்திரம், நேத்திரம் 2, ஜீவன் 1, அமிர்தயோகம் கூடிய சுபதினத்தில் பகல் 11 மணிக்கு மேல் 12 மணிக்குள் குருஹோரை விருச்சிக லக்னத்தில். நிலத்தடி போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி, மகம், மூலம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், சித்திரை, அவிட்டம், சுவாதி, சதயம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்.